Hello everyone, welcome back to Goodies and Kiddies. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹைதராபாதி இரானி டீ தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இரானி டீ பண்ண தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். 1 cup milk, 2 cup water, 3 tablespoon tea powder, 3 tablespoon brown sugar, 5 cardamom, 1 inch grated ginger. இப்போ டீ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த டீயை வந்து நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ வந்து குக்கரில் வைக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஏன் எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து மெலிசான ஒரு கிளாத் வந்து மேலே போட்டுக்கோங்க. இது மாதிரி நம்ம இட்லி துணிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி கிளாத் வந்து போட்டு இதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நம்ம எதுக்காக டைப் பண்ணுறோன்னா அந்த இது மேலே தான் வந்து நம்ம டீ தூள், ஏலக்காய் இதெல்லாம் போட போகிறோம். அதெல்லாம் வந்து கீழே விழாமல், உள்ளார விழாமல், வெளியே விழாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த துணி போட்டு கட்டுறோம். இந்த துணி வந்து லைட்டாக தண்ணியில் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து டீயோட இது வந்து ஃபில்டர் ஆகி கீழே போகும். இதில் வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம். ஏலக்காய், இஞ்சி, டீ பவுடர், அப்புறம் வந்து ப்ரௌன் சுகர். நான் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சுகர் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து குக்கரில் வச்சிடலாம். குக்கரில் வந்து அடியில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு அது மேலே வந்து நம்ம ரெடி பண்ண இந்த டீ தூள் இதெல்லாம் வந்து வச்சிடலாம். இந்த கப்பை வச்சிடலாம். வச்சு மூடி ஒரு 5 விசில் வரைக்கும் விடலாம். 5 விசிலுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வீடே வாசனையாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து அந்த டீ எல்லாம் வந்து ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து ஃபில்டர் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். ரொம்ப ஹீட்டாக இருக்கும், கையில் வந்து ஆவி அடிச்சிடும். ஸோ வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இந்த ஸ்டெப் பண்ணுறப்ப. இப்போ வந்து ஃபில்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபில்டர் வந்து நம்ம பால் எடுத்தோம் இல்லையா, அந்த கப்பில் 1 கப் அளவு இருக்கும். இப்போ வந்து நம்ம பாலை காய்ச்சிடலாம். பால் காய்ச்சி அது பொங்குற ஸ்டேஜில் வர்றப்ப அந்த ஃபில்டரை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ பால் வந்து ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம அந்த ஃபில்டரை வந்து டீ ஃபில்டரை வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். கரெக்டாக 1 கப் இருக்குது. இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து நல்லா கொதி வரட்டும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு கொதித்து பொங்குற அளவுக்கு வர்றப்ப நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணி ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ வந்து ஓரளவு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இதை ஹைதராபாத் இரானி டீ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.